ஆச்சாரியன் சிச்சன் ஆருயிரைப் பேணுபவன் தேசாரும் சிச்சனவன் சீர் வடிவை ஆசையுடன் நோக்கும் அவனென்னும் நுண்ணறிவைக் கேட்டு வைத்தும் ஆர்க்குமன்னேர் நிற்கை அரிதாம். இந்த பாசுரமானது ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அருளிச் செய்த உபதேசரத்ன மாலை பாசுரம். இதிலே ஆச்சாரியன் நமக்கு செய்யும் உபகாரம் என்னவென்றும் சிஷ்யன் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றும் கூறப்பட்டுள்ளது. ஆச்சாரியனானவன் சிஷ்யனுடைய ஆத்ம யாத்திரையை பேணுபவன், ரட்சிக்க கடவன். தேஜஸ் பொருந்திய சிஷ்யனானவன் ஆச்சாரியனுடைய சிறப்புடைய திருமேனியை பிரீத்தியுடன் காப்பவன். இந்த அறிவை தெரிந்திருந்தாலும் அதை நேர்பாட்டில் கொண்டு வருவது என்பது மிகவும் அரிது. இதையே சீவச்சன பூஷணத்தில் 3வது பிரகடனத்திலே பிள்ளை உலகாச்சாரியன் ஆச்சாரியன் சிஷ்யனுடைய ஸ்வரூபத்தை பேணக்கடவன், சிஷ்யன் ஆச்சாரியனுடைய தேகத்தை பேணக்கடவன், இரண்டும் இருவருக்கும் ஸ்வரூபமாயும் பகவத் கைங்கரியமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த விஷயத்தை ஆழ்வான் எப்படி கொண்டு வந்திருக்கார் அப்படின்றத இன்றைக்கி பார்ப்போம். நேற்றைய தினத்தில் ஸ்ரீரங்கத்துக்கு ஆபத்து ஒன்று நேர்ந்தது. அந்த ஆபத்தை பெரிய நம்பிகள் தான் எல்லை நடக்கப் போவதாகவும் அதற்கு ராமானுடைய ஒரு சத் சிஷ்யரை ஒருவன் பின்னே நாம் போகிறோம் என்ற தாழ்வு மனப்பான்மை கொண்டவனாக இல்லாத ஒரு சிஷ்யனை அனுப்ப வேண்டும் என்று கூறியிருந்தார். ராமானுஜர் அவருடைய சிஷ்யர்களிடையே பலவரையும் நோக்கினார். பெரிய நம்பிகள் உடனே முக்குறும்பையும் அறுத்தவரான அபிஜன மதம், வித்யாமதம், அகங்கார மதம் என்ற மும்மதத்தையும் அறுத்தவரான ஸ்ரீ குரத்தாழ்வாரை பார்த்தார். வாசாம் அதீந்திர மனசா வபுஷாயுஷ்மத் பாதாரவிந்தயுகலம் பஜதாம் குருணாம் கூரானிநாத குருகேச முகாத்திய பும்சாம் பாதானுசிந்தன பரஸ் சததம் பவேயம் என்று மாமுனிகள் சாதித்தாப்போலே கூரத்தாழ்வாரை நோக்கினார் பெரிய நபிகள். உடனே ராமானுசரன் தன்னுடைய கடைக்கண்ணால் ஆழ்வானை கடாட்சித்தார். உடனே ஆழ்வான் நாயிந்தே என்று புறப்பட சித்தமானார். பெரிய நம்பிகள் பின்பு ஆழ்வான் எல்லையேறி நடக்க ஸ்ரீரங்கத்துக்கு நேர்ந்த ஆபத்து விலக்கப்பட்டது. ஆழ்வான் தமது செல்வத்தை முற்றும் துறந்து திருவரங்கத்திலே எம்பெருமானார் திருவடிகளே வாழ்ந்து வந்தார். அப்பொழுது அவர் சில திருமாளிகளிலே உஞ்சவிருத்தி செய்து அதை கொண்டே தன்னுடைய தேக யாத்திரையை நடத்தி வந்தார். தினமும் உணவு கிடைக்கும் வரை அடுத்த நாளைக்கு வைத்து கொள்ள மாட்டார். ஒரு நாள் நடுப்பகல் வரையில் விடாமல் பெருமழை பெய்து உஞ்சவருத்தி எடுக்க முடியவில்லை. தீர்த்தத்தை மட்டும் அருந்தி உண்ணும் சோறு பருகுநீர் தின்னும் வெத்தலை எல்லாம் கண்ணன் என்கிற திவ்ய பிரபந்த சொல்லிக்கொண்டு பட்டினியாக இருந்தார். இரவு 9 மணி அளவிலே நம்பெருமாள் அரவணை பிரசாதம், இரவு பொழுதில் பொங்கல் அமுது செய்வன் நம்பெருமாள். அப்பொழுது மணி ஓசை கேட்டது. உடனே ஆழ்வானின் தர்மபத்னியான ஆண்டாள் நம்பெருமாளை குறித்து, உம்முடை அடைவரான கூரத்தாழ்வான் பட்டினியாயிருக்க நீர் மட்டும் மகிழ்ச்சியுடன் அமுது செய்கிறீரோ என்று நினைத்தார். நினைத்த அளவிலே நம்பெருமாள் அர்ச்சகர் முகேன ஆவேசித்து உத்தம நம்பியை அழைத்து, இந்த அரவணை பிரசாதத்தை ஆழ்வான் திருமாலைக்கு எடுத்துச் சொல்லும் என்று ஆக்ஞையிட்டார். உடனே பிரசாதத்தை எடுத்து கொண்டு உத்தம நம்பி ஆழ்வான் திருமாளிகை நோக்கி விரைந்தார். அதை அறிந்த ஆழ்வான் விதிர்விதிர்த்து போய், நம் குடிலே இந்த நேரத்திலே உத்தம நம்பியா என்று நடுங்கினார். உடனே ஆண்டாளை திரும்பி பார்த்தார். பார்த்த மாத்திரம் ஆண்டாள் புரிந்து கொண்டாள். அடுத்த நிமிடம் ஆண்டாள், அடியேன் ஒரு குற்றமும் செய்யவில்லை, வாயைத் திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. பெருமாளின் அடியவரான நீர் இப்படி பட்டினியாக கஷ்டப்படும் போது உமக்கு மட்டும் அரவணை பிரசாதமா என்று மனதளவிலே நினைத்தேன். அவ்வாறு நினைத்தது தவறுதான். இனி அவ்வாறு மனதளவில் கூட அபசாரப்பட மாட்டேன் என்று கூறினாள். பெருமாள் பிரசாதத்தை வேண்டாம் என்று கூற முடியாது என்று
அந்த பிரசாதத்திலிருந்து 2 கவளம் தாமும் உண்டு ஆண்டாளுக்கும் கொடுத்தார். அந்த 2 கவளத்திலிருந்து பிறந்தவர்கள்தான் ஆழ்வானின் குமாரர்கள் ஸ்ரீ பராசரபட்டரும் ஸ்ரீ வேதவியாசபட்டரும். இப்படி ஆளவந்தாரின் 2வது ஆசையை பூர்த்தி செய்யவே ஆழ்வானுக்கு பராசரபட்டர் என்னும் வேதவியாசபட்டர் என்னும் திருநாமத்தை சூட்டினார் ஸ்ரீ ராமானுஜர். மேலே ஆழ்வான் ராமானுஜருக்கு உறுதுணையாக அவருடைய திருவடிகளே ஆனந்தமாக இருந்து கைங்கரியம் பண்ணி கொண்டு வந்தார். அந்த காலத்திலே ராஜேந்திர சோழபுரத்தில் குலோத்துங்க சோழன் அரசாண்டு வந்தான். சைவ மதத்தை பின்பற்றி வந்த அவன் கள்ளப்பொய் நூல்களை மெய்நூலாக கொண்டு சைவ மதத்தை பரப்பி வைணவத்தை அழிக்க நினைத்தான். அவன் நாட்டிலுள்ள வித்வான்களை திரட்டி அவர்களிடத்திலே சிவாத்து பரதரம் நாஸ்தி என்று கையெழுத்திட வைத்தான். சிலர் அவனுடைய ஆட்சிக்கு பயந்து கையெழுத்திட்டனர். பலர் அவன் தரும் பணத்திற்கும் பொருளுக்கும் பூமிக்கும் ஆசைப்பட்டு கையெழுத்து கொடுத்தனர். சிலர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஊறவிட்டு ஓடிவிட்டனர். அப்பொழுது ஆழ்வானின் சிஷ்யனாக நாலூரான் என்பான் ஒருவன். அவன் ராஜாவை பார்த்து, அரசே, தாங்கள் எதற்காக தேவையில்லாதவர்களை துன்புறுத்தி கையெழுத்து வாங்குகிறீர்? இதனால் ஒரு பயனும் இல்லை. இவர்கள் கையெழுத்து போட்டால் வைணவம் இல்லை என்று ஆகிவிடாது. இவர்களுக்கெல்லாம் தலைவராக உள்ள இராமானுசரிடம் கையெழுத்து வாங்கிவிட்டால் இந்த ஸ்ரீ வைஷ்ணவலகமே கையெழுத்து போட்டதாக ஆகும் என்று கூறினான். அரசன் உடனே தன் சேவர்களை அனுப்பி ராமானுசரை அழைத்து வரச் சொன்னார். ராஜசேவகர்கள் ராமானுசரை தேடி திருவரங்கத்தே வந்தார்கள். இந்த செய்தியை ஆழ்வானிடத்திலே மற்ற சிஷ்யர்கள் கூறினார்கள். அதை கேட்ட ஆழ்வான், ராமானுஜர் ராஜசபைக்கு சென்றால் அவருக்கு தீங்கு நேரக்கூடும் என்பதை உணர்ந்தார். ஆச்சாரியனுடைய திருமேனியை காப்பாற்றுவது சிஷ்யனுடைய கடமையாகும். ஆகையால் தாமே அவருடைய வேடம் பூண்டு ராஜசபைக்கு செல்வது நல்லது என்று நினைத்தார். இதையே நாம் ஆரம்பத்திலே சொன்ன உபதேசனமால பாசுரம் உணர்த்திற்று. ராமானுசரின் காவி உடையை எடுத்து தான் உடுத்தி கொண்டு ராமானுசரின் திதண்டத்தையும் எடுத்து கொண்டார். தேடி வந்த சேவகர்களோடு தாமே ராமானுஜராக சபைக்கு சென்றார். ஆழ்வான் காவி உடுத்தி முக்கோல் ஏந்தினார் என்று உடையவருக்கு தெரியாது. மேலே ராஜசபைக்கு சென்ற அவர் குலோத்துங்க அரசனை சந்தித்தார். அங்கே பெரிய நம்பியும் ஆழ்வானும் ஒரு பெரிய ஓலைச்சவடியை எடுத்து அதில் சிவாத்து பரதரம் நாஸ்தி என்று கையெழுத்திடச் சொன்னான் அரசன். ராஜாவோ ஆழ்வானை ராமானுசர் என்றே நினைத்தான். ராசா கூறியதை கேட்ட ஆழ்வான், மகாவிஷ்ணுவான ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்பதை நிலைநாட்ட எத்தனையோ ஸ்ருதி வாக்கியங்கள் இதிகாச புராணங்கள் ஆகியவைகளை கொண்டு எடுத்து உரைத்தார். ஒரு தெய்வம் கால நீட்ட மற்றொரு தெய்வம் அந்த திருவடிகளை சுத்தம் செய்ய, அத்திருவடிகளிலிருந்து விழுந்த ஸ்ரீபாத தீர்த்தத்தை மற்றொரு தெய்வம் தலைமையில் தாங்கிக் கொண்டுள்ளதே, இதிலிருந்து ராஜாவாகிய நீ பிரிந்து கொள்ளவில்லையே என்று சொல்லி பார்த்தார். ராஜாவோ இதையெல்லாம் கேட்கவில்லை. நான் கூறியபடி கையெழுத்து போடுவீராக என்று கட்டாயப்படுத்தினான். ஆழ்வான் அந்த ஓலையை வாங்கி அதில் ராஜா எழுதிய வாக்கியத்திற்கு கீழே துரோணமஸ்தி தத்பரம் என்று கையெழுத்திட்டார். சோழன் சொன்ன சிவாத்து பரதரம் நாஸ்தி என்பதற்கு 2 பொருள் உண்டு. ஒன்று, சிவனை காட்டிலும் மேலான தெய்வமில்லை என்று பொருள். மற்றொரு பொருள், சிவம் என்பது குருணி என்று பொருள். குருணி என்பது ஒரு அளவுகோல். நாம் நெல், அரிசி முதலியவைகளை அளக்கும் கோலில் அரைப்படி, கால்படி, ஒருபடி, ஆழாக்கு என்று பல அளவு சாதனங்கள் உள்ளது. அவ்வாறே குருணி என்ற ஒரு அளவும் உண்டு. இந்த குருணியைத்தான் சிவம் என்று சொல்லுவார்கள். எனவே சிவாத்து பரதரம் நாஸ்தி என்பதற்கு ஆழ்வான் குருணியை காட்டிலும் மேலானது கிடையாது என்று பொருள் கொண்டார். அந்த அர்த்தத்துக்கு மறுப்பு கூறுவதாக, என்னது குருணி என்பது ஒரு சிறிய அளவு, அதைவிட பெரிய அளவு கிடையாதா என்ன என்று துரோணம் என்கிற மரக்கால் அதைவிட பெரிய அளவு என்பதையே சொல்லி துரோணமஸ்தி ததப்பரம் என்று கையெழுத்திட்டு கொடுத்தார். ஆழ்வான் இவ்வாறு எழுதியதை பார்த்த ராசாவிற்கு பெரும் கோபம் உண்டது. பெரிய நம்பியும் ஸ்ரீமன் நாராயணனே பரம்பொருள் என்று எழுதினார். இதை பார்த்த ராசா கோபமடைந்து, இருவருடைய கண்களையும் பிடுங்கி எரியுங்கள் என்று சேவகர்களுக்கு கட்டளையிட்டாள். இதை கேட்ட ஆழ்வான், எப்போது என் கண்கள் விஷ்ணு துரோகியான உன்னை பார்த்ததோ
அந்த கண்கள் இருப்பதே தவறு என்று தன்னுடைய கைகளாயே தன் கண்களை புடுங்கி எறிந்தார். ராஜசேவகர்கள் பெரிய நம்பியின் கண்களை புடுங்கினார்கள். அன்றே நம் ராமானுஜ தர்சனத்திற்காக வைஷ்ணவ சிந்தாந்தம் தர்சனம் படைக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய தர்சனத்தை இழந்தவர் உரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும். ஆக மேலே ஆழ்வானும் பெரிய நம்பியும் கண்களை இழந்து ராஜசபையை விட்டு வெளியேறி ஸ்ரீரங்கம் நோக்கி நடந்தனர். வயதானவரான பெரிய நம்பியால் கண்கள் பறிக்கப்பட்டதால் உடல் வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வழியிலேயே பெரிய நம்பியின் உயிர் பிரிந்தது. அந்த நேரத்தில் ஆழ்வானும் பெரிய நம்பி குமாரத்தி அத்துழாயும் பெரிய நம்பியின் இன்னும் கொஞ்சம் வேகமாகச் சென்றால் உயிர் பிரிவதற்கு முன்னால் திருவரங்கம் அடைந்து விடலாம் என்று சொன்னார்கள். அதற்கு நம்பிகள், திருவரங்கத்தை அடைந்து உயிர் பிரிந்தால் என்னவாகும் தெரியுமா? ஒருவன் திருவரங்கத்தில் உயிர் பிறந்தால்தான் மோட்சத்திற்கு வழி என்று தவறாக நினைப்பார்கள். அது தவறு. எந்த இடத்தில் உயிர் பிறந்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் திருவடிதான் மோட்சத்தை தரும் என்று கூறினார். மேலும் தன் திருவடியை அத்துழாய் மடியிலும் தலையை ஆழ்வானின் மடியிலும் வைத்துக்கொண்டு திருவரங்கம் செல்லாமலேயே வழியிலேயே ஸ்ரீ பராந்தகபுரம் என்னும் இடத்தில் உயிர் துறந்தார். திருவரங்கத்தை அடைந்த ஆழ்வான் நம்பெருமானை சேவிப்பதற்காக கோவிலுக்குள் சென்றார். அங்கே பலிபீடத்திற்கு அருகே விழுந்து வணங்கி பெரிய நம்பியை பெருமான் திருவடியில் சேர்த்து கொண்டது போல அடியேனும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று உள்ளம் விண்ணப்பம் செய்தார். பின் கோயிலின் உள்ளே செல்ல நினைத்தார். ஆனால் வாயில் காப்போன் அவரை தடுத்து நிறுத்தி, ராமானுஜ சம்பந்தம் உள்ள எவரையும் உள்ளே விடக்கூடாது என்பது சோழனின் ஆணை, ஆகையால் நீர் போக முடியாது என்று கூறினான். இவர் ராமானுஜ சம்பந்தியாக இருந்தாலும் ஆத்மகுணங்கள் நிரம்பியவர். இவர் மற்றவர் போல் இல்லை, மிகவும் நல்லவர், சாத்விக குணம் படைத்தவர். எனவே அவரை உள்ளே அனுபவியுங்கள் என்று இன்னொருவர் கூறினார். இதை கேட்ட ஆழ்வான் அபார வருத்தம் அடைந்தார். எல்லோருக்கும் ஆத்மகுணங்கள் ஆச்சாரியனை அடைவதற்கு காரணமாக உள்ளன. ஆனால் அடியேனுக்கோ ஆத்மகுணங்கள் ராமானுஜர் சம்பந்தத்தை இழப்பதற்காக என்றால் ஐயோ என்று வருத்தப்பட்டார். இந்த ஆத்மகுணங்களே எனக்கு வேண்டாம். ராமானுஜரின் சம்பந்தத்தை அறுத்து கொண்டு நம்பெருமாள் சேவை எனக்கு தேவையில்லை என்று நம்பெருமாள் சேவையை துறந்தார். நம்பெருமாள் சேவை இல்லாமல் அவர் எங்கு சென்றார் என்பதை நாளைய தினம் பார்ப்போம். அடியேன் ராமானுஜதாசன்.